ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 300க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார்கள். இவர்கள் நெடுந்தீவு தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை ரோந்து கடற்படையானது இந்த மீனவர்களை சுற்றி வளைத்தனர். இதில் தேசராஜ், சுரேஷ், சுரை, பாஸ்கரன், இன்னாசி உள்ளிட்ட 17 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து அலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன் பின்பு முதல்கட்ட விசாரணைக்கு பின் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோல் நேற்று இரவு தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 5க்கும் மேற்பட்ட விசைப்படையில் உள்ள மீன்பிடி வலைகளை வெட்டிய இலங்கை கடற்படை அதனை கடலில் வெட்டி வீசியது. இதனால் மீனவர்கள் நஷ்டத்துடன் கரை திரும்பினர். இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை கண்டித்தும் இன்று சிறைபிடிக்கப்பட்ட 2 விசைப்படகுகளையும் அதேபோல் 17 மீனவர்களையும் விடுதலை செய்ய கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய உறவினர்கள் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் தங்கச்சி மடத்தில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்று விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிகமானோர் ராமேஸ்வரம் வந்து செல்வார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த மறியல் போராட்டத்தால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியுள்ளனர். அப்போது திடீரென மீனவர்களின் உறவினர் பெண் ஒருவர் மயக்கப்பட்டு விழுந்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த பெண் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார். தொடர்ச்சியாக இலங்கையின் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் தமிழக மீனவருடைய கைது நடவடிக்கை என்பது நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு புதிய அதிபருடன் இந்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதாவது ஏற்கனவே இரு நாட்டு மீனவர்களுக்கும் சுமூக பேச்சுவார்த்தை என்பது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்திட கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதேபோல் ஒவ்வொரு முறையும் கைது செய்ய போது தமிழக அரசு சார்பில் தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு கோரிக்கை கடிதங்களை எழுதி வருகின்றார். ஆனால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்படும் போது அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதேபோல் சிறைபிடிக்கப்பட்ட விசைப்படகுகள் இதுவரை விடுவிக்கப்படாதால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது இலங்கை வசமுள்ள விசைப்படகுகளுக்கு தமிழக அரசு எப்படி நிதி உதவி செய்கிறதோ அதேபோல் மத்திய அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இன்று சிறைபிடிக்கப்பட்ட இந்த 17 மீனவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். அதன் பின் அது அடுத்த கட்ட முடிவு என்ன என்பது தெரிய வருகிறது.